ஹலோ ஃபேம் வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா நம்மள ஈவினிங் ரொட்டீன். இந்த ரேஸ் டைம் நெருங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம பேர்ட்ஸுங்களை என்ன எப்படி பண்ணுறோம், எப்படி ஃப்ளை பண்ண வைக்கிறோம் தான் பார்க்க போகிறோம். நம்ம இப்போதைக்கு கரண்ட் கண்டிஷனில் பேர்டு பார்த்திங்கன்னா ஒரு 20 to 30 மினிட்ஸ் பறக்கிறாங்க. காலைல மேல் பறக்கிறாங்க, ஈவினிங் ஃபீமேல் பறக்கிறாங்க. ரேஸ் இன்னும் நெருக்கத்தில் வரும்போது காலையும் மேலும் தரப்பு ஃபீமேலும் தரப்பும், ஈவினிங்கும் மேலும் ஃபீமேலும் தரப்போம். அப்படி பறக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக ஆவாங்க. ஃபஸ்ட்டு இப்போ 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் பறக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி 1 hour பறக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 1 வீக்கில் வந்து ட்ரைனிங் போடலாம். இப்போ ஃபீமேல்ஸ் எல்லாமே ஏன் கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேர்டு டெஃப்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம்ல, அந்த பேர்டு எல்லாமே ரெக்கார்டு பண்ணிட்டு அந்த பேர்ட்ஸுங்க எல்லாமே ரிங்கு வெட்டிட்டு சேல்ஸ் பண்ணிட்டோம். சரி வாங்க மேலே போய் பேர்ட்ஸ் என்ன எப்படி பறக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். இவங்க எல்லாம் வந்து கரெக்டாக பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓரளவுக்கு ஃபார்முக்கு வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்கள எல்லோரையும் பறக்க வைக்கணும். ஃபஸ்ட்டு மேலே வந்தோடனே இவங்க கரெக்டாக பறக்கிறாங்களா, யாரும் உட்காரலையா செக் பண்ணிட்டு, நெக்ஸ்ட்டு இந்த பிளாக் கலர் கவர் வந்து பைப்பில் கட்டி வச்சுருப்பேன். அதை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் மேலே கட்டி வச்சிட்டோன்னா கொஞ்சம் மெசலாகி பறப்பாங்க. கொஞ்சம் அந்த பயத்துலேயே காற்று வீசுறதுனால, இந்த பிளாக் கலர் கவர் வீசுறதுனால கொஞ்சம் பயத்துலேயே நல்லா பறப்பாங்க. இவங்களை கரெக்டாக வாட்ச் பண்ணிட்டு சரி நெக்ஸ்ட்டு கீழே போய் ஸ்டாக் பேர்ட்ஸ் ஃபீமேலுக்கு மேலுக்கு எல்லாத்துக்கும் ஸ்டாக் பேர்ட்ஸ்க்கு எல்லாமே ஃபஸ்ட்டு ஃபுட்டு வச்சுட்டு பார்த்திங்கன்னா மேலே இந்த கவர் இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்க பயந்து நல்லா பறப்பாங்க, ஃப்ரீயாக பறப்பாங்க. அவங்க நல்லா சவாரியும் போவாங்க. அப்படி இருக்கும் போது கொஞ்சம் அவங்கள எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்சர்வ் பண்ணிட்டு, நிறைய பேர் கேட்குறீங்க ப்ரோ என்னோடய பேர்ட்ஸ் இங்கே எல்லாமே வந்து பறக்க வைக்கிறேன், 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் பறக்கணும் ஆசையாக இருக்குது, ஆனால் பேர்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து உட்காந்துருது. ஒன்றே ஒன்று தான் ஃபேம், அதுக்கேற்ற கரெக்டாக மெடிசன் கொடுத்து பேர்ட்ஸ் நல்லா ரெக்கவர் ஆகி நீங்கள் பறக்க வைக்கும் போது பேர்ட்ஸ் எந்த பேர்ட்ஸும் பறப்பாங்க. ஆனால் சில பேர்ட்ஸ் வந்து பிறப்புலேயே இருக்கும், அந்த ஒரு திருட்டுத்தனம் இருக்கும். உட்காந்துலாம் எங்கேயா போயிட்டு உட்காந்துலான்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேர்டால் வந்து எல்லா பேர்டும் உட்காந்துரும். அது மாதிரி பேர்ட்ஸ் இருக்கும்போது நீங்கள் ரேஸில் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீமேல் எல்லாமே வந்து ட்ராப் ஆகிட்டு ஃபீமேலும் மேலும் ரேஸ் பேர்ட்ஸ் ரெண்டுமே வந்து ஃபுட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. கரெக்டாக 5:30க்கு அவங்களுக்கு ஃபுட்டு இருக்கும்.